நீ தாய்ப்பால் பருக பருக உன் அம்மா நான் பலமாவேன், உன்னை பலமும் ஆக்குவேன். 10 மாதங்கள் உனக்காக சேர்த்து வைத்த அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு குருதியோடு கலந்து பாலாக்கி அமிர்தமாய் ஊட்டுகிறேன். வலித்தாலும் அழகுதான் என் அழுகி பருகும் போது, மார்போடு அழைக்கும் போது. வாழ்வில் எத்துன்பம் வந்தாலும் உன் பொன் சிரிப்பில் சிரித்திடுவேன். இன்பங்களை எதிர்கொள்ள துணிந்திருக்கிறேன். இவருடைய அம்மா ஆசிரியரா இருந்திருக்காங்க, அப்பாவும் போலீஸ் ஆபீசரா இருந்திருக்காங்க. இவங்க பள்ளி பருவத்திலேயே பல பதக்கங்களை பெற்று பெற்றோருக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில தமிழ்நாடு முதல்வர் கிட்ட பதக்கத்தையும் பெற்று பெருமை சேர்த்திருக்காங்க. இவங்க மாஸ்டர் டிகிரி 3 பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், கிரிமினாலஜி அண்ட் ஹியூமன் ரைட். ஒரு பெண் சாதிக்கும் போதெல்லாம் அப்புறம் என்னப்பா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனா இங்க இவரோட ஹஸ்பண்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவா, நீ உன் வேலையை பாருப்பா, நீ கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. பல இடங்கள்ல மனிதர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க திருமதி சண்முகராஜன் அவர்கள். ஒரு நல்ல மகளா, ஒரு மனைவியா, ஒரு அதிகாரியா, அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு தாயா எந்த இடத்துலயுமே தன்னை விட்டு கொடுக்காம பல பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் திருமதி சண்முகராஜன் அவர்களை பிரசாந்த் மருத்துவமனை சார்பில் வரவேற்கிறோம். பட்டுக்கு மட்டுமே பெயர் போனதில்லை, பல பத்திரமாத தங்கங்களையும் கொடுத்ததும் கோபிச்செட்டிப்பாளையம் தான். கே பாக்யராஜ் சார் அவர்கள், ஏவி விலங்கோ, ராதா விஸ்வநாதன் வரிசையில் கார்த்திக் 2001 தன்னுடைய பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 14 படங்களுக்கும் மேலாக தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் உதவி இயக்குனராக பணிபுரிந்துள்ளார். ஒரு தொழில் முனைவோராகவும் தன்னுடைய கால் தடத்தை பதிவும் செய்தார். மனிதர்கள் சிலர் ஒரு பெண்ணை காதலிக்கலாம், பணத்தை காதலிக்கலாம், ஆனால் இவரும் காதலித்தது The second prize for Rangoli competition goes to New Block EMR. The second prize winners, please come to the dais, please. All the first prize will happen. Yeah. I request our chief guest ACP ma'am to hand over the prizes, please. The first prize goes to OT team, Gopi Sheila.
Arunmozhi. Third prize goes to Team D, Anupriya, Prakash, Dhanraj, Damo. Second prize, Rajapriya, Saranya, Kripa, Arunmozhi, Amulamozhi. Team D, Anupriya, Prakash, Dhanraj, Damo. Thank you, I request Dr. Vijay Kumar to hand over the prizes for the skill competition. The first prize goes to Adult TMR. Thank you, sir. Thank you so much. For Kavita competition, I request Dr. Prashant sir to hand over the prizes. The winners are, the first prize goes to PICU Monisha. Second prize goes to Songam. Third prize goes to Saya Nani front office. நல்ல ஃபீல் தான் இருக்கு. முக்கியமா வந்து நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்க ஒர்க் பண்றவங்களுக்கான இருக்க ஸ்ட்ரெஸ் என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாங்க ஏதோ ஒரு பேஷண்டா இங்க வரும்போது எங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் விட ஒரு ஜாஸ்தி கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஈவெண்ட் வருஷத்துல ஒரு முறையும் நடக்கிறது ஸ்கூல் டே நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நீடடா இருக்கு. பட் இது எவ்வளவு பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா இதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. அது நான் ஒரு 4 இயர்ஸா என் கிட்ஸ் இங்கதான் பிறந்தாங்க, நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நமக்கான பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது ஒரு பெரிய ஹோப் இருக்கும். இங்க நம்ம பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீல் இருக்காது. டக்குனு விஷ்ணுக்கு ஒரு கால் பண்ணுவோம், இங்க இருக்க பிரகாஷ் சாரை பார்ப்போம், இதெல்லாம் ஒன்று இருக்கும். பட் இன்னைக்கு வந்து இது ஒரு ஈவெண்ட் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே நார்மலா ஏதோ ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாரும் இருப்பாங்க, யாரும் சிரிக்க மாட்டாங்க. வழக்கமா பிரகாஷ் சார் அப்படிதான் பார்த்துருக்கோம். அது ஸோ அப்படிதான் நினைச்சு வந்தேன். பட் டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஒரு 20 வருஷமா சேம் இண்டஸ்ட்ரி இதுல தான், சினிமா மட்டும் தான், நமக்கு வேற எதுவும் எனக்கு தெரியாது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஐடியா எடுத்துட்டு இது பண்றீங்களா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், நம்மளும் ஒரு ஃபிலிம் மேக்கர் இல்லை சும்மாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஃபியர்னு ஒரே வேர்ட்ல அது எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். நம்ம ஒன்று பண்றது பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க, இது நல்லா வருமா வராதா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு நம்ம அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். பட் நினைச்சதை
அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அது நீங்க கொண்டு வந்து இவ்வளவு பேருக்கு காமிச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நான் என்னுடைய நாலேஜுக்கு ரஃபா ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லியிருக்கேன். அது 4th இருந்து போவோம், 1st இருந்து போவோம், 4th இருந்தா ஓகே. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவங்க தான் 4th-ஆ எனக்கு தோணுச்சது. இது மறுபடியும் நான் சொல்றேன், இது எல்லாமே எனக்கு தோன்றது தான். இது வந்து இதுதான் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இது வந்து இந்த ஆர்டரே எனக்கு ஃபர்ஸ்ட் உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் இது சொல்றது. இது ஏன்னா இது டெக்னிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது பேசிக்கா கண்டென்ட்டா ஒர்க் ஆச்சா இல்லையா, எல்லாத்துக்கும் போய் சேருதா இல்லையா, அவ்வளோதான். நான் பார்த்தது கண்டென்ட் மட்டும்தான். ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஸோ 3rd வந்து நர்சிங் பூர்ணிமா. செகண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். மார்க்கெட்டிங் எனிவே ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் தான். நீங்க மார்க்கெட்டிங்கிறதுனால தான் எல்லா ஃப்ளோரும் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் கிடைச்சிருக்காது. பட் எனிவே ரொம்ப நல்லா இருந்தது. பேசிக்கா நமக்கு ஒரு புரிதல் எனக்கு வர வரைக்கும் எனக்கு ஒரு மைண்ட்ல இருந்தது, இதுதான் இதை பத்தியான விஷயங்கள் தான் இது இந்த நாள் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷனா நிறைய கேதர் பண்றதுக்கான இடமா இது எனக்கு மாறிச்சு. எனக்கு ஒரு சின்ன லேர்னிங்கா அங்கே இருந்தது. அது ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும். நெக்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணது எல்லாமே. நெக்ஸ்ட் இயர் இதை விட சூப்பரா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. அதுக்கு பிஃபோர் ஒரே ஒரு நாள் சார் உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் ஷாப் வைங்க. அது வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டு வரேன். ஒரு டிஓபி, ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், நான் எல்லாருமே வர்றோம். சும்மா ஒரு ஹாஃப் டே ஒரு 1 hour இது பேசிக்கா வந்து நீங்க பாக்குறதுக்காக கண்டிப்பா பண்ணல. நான் எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாரும் பார்க்கணும் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு ஸ்டோரி டெல்லிங்கா வேற ஏதாவது சொல்லலாம். ஏன்னா இதுல யாருமே டப்பே பண்ணல. 4th பண்ணது மார்க்கெட்டிங் மட்டும் தான் டப் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து லைவா என்ன வாய்ஸ் இருக்கோ அதுதான். அது கொஞ்சம் டிஸ்டர்பா அங்கங்க இருந்துச்சு அது. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம உட்காருவோம், எல்லாத்துக்கும் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாருமே பிச் பண்ணுங்க. அதை எப்படி பண்ணலாம்னு ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் ஷாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது எல்லாமே பண்ணுங்க. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். அதனாலதான் இந்த 3rd and 4th போச்சு. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் குட். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற போது இதெல்லாம் பண்ணது வந்து ரியலி இட்ஸ் குட். எனிவன் பிகம் அ ஃபிலிம் மேக்கர் ஆக்சுவலி அதுதான். ஆனால் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு யாராலையும் டாக்டர் தான் சாக முடியாது. நீங்கள் இப்பயும் யூடியூப்ல போயிட்டு how to direct a filmனா you will get a lot of options. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிசர்ச் நிறைய பண்ணுங்க. இல்லை கண்டென்ட் இல்லைன்னா நிறைய ஏஐ இன்டர்ஃபேஸஸ் வந்து ChatGPTன்னு ஒன்று இருக்கு. போய் கண்டென்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு கண்டென்ட் கொடுக்கும். சூப்பராக என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணும்னு அதுவே எல்லாமே சொல்லிடும். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் சூப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணுங்க. சார் செட் நிறைய ஹெல்ப் பண்ணுறது இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். தேங்க்யூ. போது அதை ஒரு சிலரால சரியா பயன்படுத்திக்க முடியாம போகும். சில தாய்மார்களுக்கு சில பயம், சில சந்தேகங்கள், சில வலிகள், இதனால வந்து அவங்களால கொடுக்க முடியாம போகலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றது தான் நம்மளோட வேலை. டாக்டர், நர்சஸ், லாக்டேஷன் கன்சல்டன்ட், ஹஸ்பண்ட், ஃபேமிலி, இது எல்லாரும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்ததுனால நமக்கு வந்து இன்னும் கூட வந்து இன்னும் நல்லா பண்ணலாம், பண்ணிடுறதை இன்னும் நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட டென்ஷனான வாழ்க்கையில சில சிதறல்கள் நல்லா இருக்கும் நமக்கு. நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டாக்டர் விஜயகுமார், டாக்டர் பிரசாந்த், and for all of you, thank you. Opportunity. Thanks to Dr. Vijay for inviting me, and thanks to the management for allowing me to participate in this. நிறைய எழுதி வச்சிட்டேன். Let's see. So let's make breastfeeding work. I'm here to talk about the work-life balance. Luckily, we are into Tamil Nadu government, state government officers. So in 1 year of maternity leave, photos la enga eduthu potaanga theriyala. So I am a mother of a 1-year-old girl baby. Till I joined my service, I could feed her
So thanks to Prashant Hospitals for encouraging me to do that. It's exactly 1 year. So last time, soon after my delivery, there was a breastfeeding week. So apologically they encouraged me, they asked me to come and participate. We never missed out the chances. So Papa Brahman Allarka, thanks to Prashant, Geeta ma'am. Geeta ma'am is a mother of a mother and the Madri. She's a great doctor. She's a mother to many of the patients like me. Forever thankful to her. She has accepted me as part of her family. So basically இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வந்து லாஸ் லீகல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லேயே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணலாம். இது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் ஆல்சோ தேர் ஆர் லீகல் ப்ரொவிஷன்ஸ் லைக் இங்கே பிரசாந்தில் நோ டவுட் தே ஆர் என்கரேஜிங் யூ, கிவிங் யூ சர்டன் ப்ரொவிஷன்ஸ். வெளியில் ப்ரைவேட்டில் உங்கள் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருந்தால் யூ கேன் லெட் அஸ் நோ. There is a special team called Ayuka, the team for crime against women in Chennai city. There is a DC, ACP, many of us are working there. So நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் or new mothers வேறு எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே you can contact us எப்போனாலும். If you are not happy or comfortable going there, நீங்கள் என்கிட்ட கூட பேசலாம். Take number from your team. உங்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அஸ். தி கிரேட்டர் சென்னை போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டேஷன் போகிறதா நானா அந்த மாதிரிலாம் இல்லை, உலகம் ரொம்ப மாறிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு லாட்ஜ் எனி கம்ப்ளைண்ட். சின்னதாக டிஃபிகல்ட்டி இருந்தால் கூட. அண்ட் இன்னைக்கு என்னோட பாப்பா நல்லா இருக்கானா, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தேங்க் ஒன் பர்சன் அண்ட் நெவர் ஹேட் தி சான்ஸ். Today I am having this opportunity. I am thanking Dr. Prashant because there is a reason. When I suffered before my delivery, Geeta ma'am வந்து என்கிட்ட சொன்னது, I said thanks for saving my baby. எனக்கும் என் பாப்பாவுக்கும் ஒரு லைஃப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் நான் சொன்னேன். She said இல்லை, என் பையனோட சப்போர்ட்